கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை சோதரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏழு ஏஜு சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாக்கோபு 2:22. விசுவாசம் அவனுடைய கிரியைகளினாலே கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. ஒரு விசுவாசம் அவனுக்கு இருக்குது. அந்த விசுவாசம் கிரியைகளை காமிக்கணும். அந்த கிரியைகளோடு கூட அவன் முயற்சி செய்யணும். அப்படி முயற்சி செய்யும்போது அந்த விசுவாசம் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படியாக நாம் இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் ஒரு சகோதரி கானானிய ஸ்திரீ அவள் ஆண்டவரிடத்தில் கேட்கிறாள், ஆண்டவரே, என் மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள் என்று ஆண்டவரிடத்தில் அவள் வேண்டிக் கொண்டாள். அப்பொழுது ஆண்டவர் அமைதியாக இருந்தார். ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு அற்புதம் செய்ய போகிறார்னு அர்த்தம். உடனே சீசர்கள் அதை தாங்கக்கூடாமல், இந்த சகோதரியை தொடர்ந்து உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்களே, இவளை அனுப்பிவிடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த சகோதரி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சகோதரி பார்த்து சொல்கிறாரு, நான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று, மற்றபடி அல்லமா அப்படிங்கிறார். ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, நீங்கள் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு நீங்கள் வந்தது சரிதான், ஆனால் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, நான் கொடிய வேதனைப்படுகிறேனே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கூப்பிட்றா. சரி, ஆண்டவர் மறுபடியும் சொல்கிறார், என் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதில்லை என்று சொல்கிறார். உடனே அந்த மகள் என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே, மெய்தானப்பா, மேஜிலிருந்து விழுகிறது துணிக்கைகளை நாய்க்குட்டி தின்னுமே ஆண்டவரே. தன்னை தாழ்த்துகிறாள். எவ்வளோ அருமையாக தன்னை தாழ்த்துகிறாள். நாய்க்குட்டி சொன்னால் கூட பரவாயில்ல ஆண்டவரே அப்படின்னு தாழ்த்தி அவள் கூப்பிட்டா பாருங்க. உடனே இயேசு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயை, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இன்றைக்கும் அந்த விசுவாசத்தை நீங்கள் கிரியைகளில் காட்டும்போதும் அந்த கிரியைகளோட முயற்சியும் செய்யும்போது அந்த சகோதரி தொடர்ந்து முயற்சி செய்தாள். அந்த முயற்சி அந்த விசுவாசத்தை பூரணமாக்கிடுச்சு. உடனே அந்த மகள் வீட்டில் இருந்த கொடிய வேதனை நீங்கினது. இன்றைக்கும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் பிள்ளைகளால், புருஷனால், மனைவினால், வேற உற்றார் உறவினர்கள், நண்பர்களால் கொடிய வேதனைப்படுகிறீர்களா? வியாதியினாலே கொடிய வேதனைப்படுகிறீர்களா? இன்றைக்கு விசுவாசத்தை கிரியைகளில் காட்டுங்க. அந்த கிரியைகளோடு முயற்சி செய்யுங்க. அந்த முயற்சி பூரணமாகும்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்படியாக அரபு தேசத்தில் உள்ள வியாபாரிகள் எல்லாரும் சேர்ந்து தங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு இந்தியாவில் வியாபாரம் பண்ணுவார்கள். அப்போ அதுக்கு ஒரு தலைவன், அவன் பல வியாபாரிகளை சேர்த்து கொண்டு பல வணிக பொருட்களை ஏற்றுக்கொண்டு ஒட்டகத்தின் மேலே ஏற்றுக்கொண்டு தண்ணீர், உணவு எல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். பல நாட்களாக பிரயாணம் பண்ணி வரும்போது அந்த பாலைவனத்துக்கு வந்தபோது திடீரென்று தண்ணி, உணவு பொருள் எல்லாம் தீர்ந்து விட்டது. உடனே அந்த வியாபாரி, அந்த தலைமை தாங்கி வருகிற வியாபாரிக்கு ஒரே கவலை. ஐயோ, நம்மளை நம்பி தானே வந்தாங்க, இவங்களுக்கெல்லாம் தண்ணி, உணவு எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு, என்ன செய்யுதுன்னு சுற்றுமுற்றும் பார்க்குறார். அங்கே போனால் ஒரு இடத்துல ஒரு கள்ளிச்செடி இருந்தது. சரி, கள்ளிச்செடி இருந்தால் பக்கத்தில் குளம் இருக்குமேன்னு சொல்லி பார்த்தா குளம் இல்லை. அவர் திரும்பி வந்துட்டார். திரும்பி சரி, அவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. சரி, செடி இருக்குதே, கள்ளிச்செடி இருக்குதே, கள்ளிச்செடி இருந்தால் பக்கத்தில் தண்ணி இருக்குமே அப்படின்னு சொல்லி திரும்பி போய் அந்த கள்ளிச்செடிக்கு பக்கத்தில் தோண்ட ஆரம்பித்தா தண்ணி வரல. இன்னும் தொடர்ந்து அந்த தோண்ட ஆரம்பிக்கும்போது ஒரு பாறை தென்பட்டது. அந்த பாறையிலேருந்து தண்ணி வந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே சூரிய வெளிச்சம் வந்தால் எல்லாரும் வறண்டு செத்து போயிடுவாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் இவருடைய தொடர்ந்து அந்த முயற்சி எடுத்ததுனால தண்ணீர் வந்தது. அந்த தண்ணீரை மொண்டு ஆண்டவர் எல்லாருக்கும், அந்த ஒட்டகங்கள், வியாபாரிகள் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இதிலேருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம், அந்த சகோதரியைப் போல தொடர்ந்து அவள் அந்த விசுவாசத்தை கிரியைகளில் அதை காமிச்சு அந்த கிரியைகளோட முயற்சி செஞ்சதுனால அவள் வேதனை நீங்கினது போல இந்த வியாபாரிக்கும் அவர் தொடர்ந்து முயற்சி செஞ்சதுனால அந்த தண்ணீர் கிடைத்தது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து விசுவாசத்தோட அந்த விசுவாசத்தை கிரியைகளில் காண்பித்து அந்த கிரியைகளோட முயற்சி செய்கிறீங்களா?
உங்கள் வாழ்க்கையிலும் வெற்றி கிடைக்கும். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற கொடிய வேதனை நீங்கி அவர்களுடைய சரீரத்திலேயோ மனதிலேயோ ஆண்டவரை உற்றார் உறவினர்கள் நண்பர்களால் வருகிற வேதனையிலேயோ ஆண்டவரை அகப்பட்டிருக்கவர்களுக்கு இன்றைக்கு பரிபூர்ண விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். அவர்கள் தேவைகளை சந்தியும். அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்படுவதாக. வியாபாரங்களுக்கு ஆண்டவரை அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்படுவதாக. கர்ப்பம் திறக்கப்படுவதாக. ஆண்டவரை ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை இருக்கிற கொடிய வேதனையிலிருந்து என் தேவன் விடுதலை தரும்படியாக ஜெபிக்கும். உடைய பிள்ளைகள் வேலை, வருமானம், தொழில், படிப்பு எல்லாவற்றையும் ஆசீர்வதி. வியாதியிலிருந்து விடுதலை தாரும். வேதனையிலிருந்து விடுதலை தாரும். சமாதானத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.